நல்லா வீட்டுல கட்டி வச்சு வளர்த்தோம்னா ஒரு 3 லிட்டர் 4 லிட்டரு ஒரு 5 லிட்டர் வரையில இருக்கு இதுல கேரண்டி. இப்படி மாட்டுல மேய்ஞ்சி ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டரு எல்லாம் கிடைக்கும். இந்த மாட்டு பால் வந்து எவ்வளவு ஒரு லிட்டர் எவ்வளவு? 140 ரூபாய் கொடுக்குறோம். 140 ரூபாய் கொடுக்குறீங்களா? 140 ரூபாய். அடுத்து சல்லிட்டு மாடு இவருதான். அடுத்த ஜல்லிக்கட்டு தயாராகிறாரா? சல்லிட்டு போய் வந்தவரு. போய் வந்திருக்காரா? பா பா படைங்க. பல்லு 4 பல்லு போடுது. 4 பல்லு போட்டனே ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்திடலாம். வேற ரேக்லாக் அனுப்புறதெல்லாம் ரேக்லாக்கு பல்லு போடாம முயல் செட்டுன்னு இருக்கு. மயில் செட்டு கலையா? முயல் செட்டு. முயல் செட்டு. நான் அங்க போல அந்த அப்புறம் வருங்க. அண்ணே வணக்கம். வணக்கங்க. அண்ணே இது என்ன மாடுங்கண்ணே? நம்ம மலை மாடுன்னு சொல்றாங்க. இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இது நம்ம மலை மாடு தான், தேனி மாவட்ட மாடு, கோட்டூர் தர்மவாரி சேர்ந்த மாடு. அண்ணே இந்த மாட்டோட சிறப்பெல்லாம் சொல்லுங்க. இந்த மாடு வந்து மேற்கொண்டு மேக்கலா ரேஸு ஜல்லிக்கட்டு இதுக்கு தான் அது கூடுதலா. ஜல்லிக்கட்டுக்குள்ள இந்த மாடு தான் வளர்ப்பாங்களாண்ணே? இந்த மாடு தான் பயன்படுது. இதுதான் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு உருவாக்கி இருக்கிறதுங்க. ஏய் சிவாஜி வாங்க, அப்படியே வாங்க, உள்ள வாங்க. பெரிய மாடு பார்த்து வா 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 ட்ரை வா. நீங்களா வாங்க, ஒண்ணுங்களா வாங்க. வா சிவாஜி. ஏய் சிவாஜி இந்த பாத்தீங்களா நம்ம சொல்லுக்கு அப்ப ஒரு ஆள் தான் கட்டுப்பாடு. எதுனே அந்த மாடானே? அதான் ஜல்லிக்கட்டு மாடு. ஜல்லிக்கட்டு. ஆமா ஜல்லிக்கட்டு மாடு. இப்ப அடுத்து பின் வருஷம் இந்த உருவாது ஜல்லிக்கட்டுக்கு. நிக்குது பாத்தீங்களா? சரிண்ணே சரி. அது இப்ப அடுத்து பின் வருஷத்துக்கு நிக்குது. ஓ சரிண்ணே. இப்ப இந்த மாடு வந்து நீங்க நார்மலா வந்து இந்த மேய்ச்சல் நிலங்கள்ல விட்டாலே போதுமானே? தனியா தீவனம் எல்லாம் போடணுமா? தீவனம் எதுவும் இல்லைங்க, இந்த மேய்ச்சல தான். இந்த மாடு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் கொடுக்குங்க? நல்லா வீட்டுல கட்டி வச்சு வளர்த்தோம்னா ஒரு 3 லிட்டர் 4 லிட்டரு ஒரு 5 லிட்டர் வரையில இருக்கு இதுல கேரண்டி. இப்படி மாட்டுல மேய்ஞ்சி ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டரு எல்லாம் கிடைக்கும். இந்த மாட்டு பால் வந்து எவ்வளவு ஒரு லிட்டர் எவ்வளவு? 140 ரூபாய் கொடுக்குறோம். 140 ரூபாய் கொடுக்குறீங்களா? 140 ரூபாய். நார்மலா இந்த ஜெர்சி பஸ் மாடல வந்து ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில கொடுக்குறாங்க. இந்த மாட்டுக்கு மட்டும் 240 ரூபா. இந்த மாடு வந்து இந்த பாத்தீங்கன்னா காட்டுல மேயறதா அந்த சரிச்ச மாட்டுக்கு நீங்க சொல்றீங்க வீட்டுல புல்வாணி அதுன்னு வைக்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நாங்க இந்த மேட்ச் போறத மேட்ச் கொண்டு அடைக்கிறத ஒரு 1/2 லிட்டர் பால் பூச்சா 1 லிட்டர் பால் பூச்சா வீட்டுல கெட்டி வச்சு தனியா வளர்த்தோம்னா 3 லிட்டர் பால் இருக்கலாம், 4 லிட்டர் பால் இருக்கலாம், 5 லிட்டர் பால் இருக்கலாம். இது வந்து 1 லிட்டர் 140 ரூபா விற்கிது. இந்த மாட்டு பால் அப்படி என்னென்ன சத்து இருக்குங்க? இது வந்து வேற கலப்பெல்லாம் எதுவும் இல்லை, காட்டுல மேய்ஞ்சி ஓரம்தான். இந்த பால் இருக்கிறதுக்கு அந்த பால் இருக்காது. அது நீங்க என்னதான் அந்த பால் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த பால் குள்வாணி வாழை அடிக்கும். வீட்டுல குள்வாணி கொடுக்குறாங்களா, அந்த குள்வாணி வாழை அந்த பால்ல இருக்கு. இது வந்து அப்படி கிடையாது. இது சுத்தமான நாட்டு மாட்டு பசுபால். சுத்தமான நாட்டு மாடு பால், பசுமாட்டு பால். இப்ப இந்த மாடு கண்ணுல இருந்து ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்றது வரைக்கும் என்னென்ன செய்வாங்கன்னு? அது கொஞ்சம் கண்டு ஒரு தரப்பட்ட பிறகுதான் அந்த கண்டை பிரிப்போம். காயில் மாட்டை விட்டு ஒதுக்கி பறிச்சு நம்ம கை பழக்கணும். வாங்கடா. இது எத்தனை வருஷம் கண்டுல ஜல்லிக்கட்டு கொடுவீங்க? மாடு பல்லு 4 பல்லு போடுது. 4 பல்லு போட்டனே ஜல்லிக்கட்டுக்கு தயார்படுத்திடலாம். வேற ரேக்லாக் அனுப்புறதெல்லாம் ரேக்லாக்கு பல்லு போடாம முயல் செட்டுன்னு இருக்கு. மயில் செட்டு கலையா? முயல் செட்டு. நான் அங்க போல அந்த அப்புறம் வருங்க. அந்த ஒரு புள்ளி வச்சு கண்டுபிடிச்சு. ஆமா. அது இப்ப அடுத்து ரெடி ஆகிருக்கு. முயல் செட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரா? முயல் செட்டுக்கு அது இன்னொரு கண்டு ரெடி ஆகிருக்கு. சரிங்கண்ணே சரி. ஏய் வாங்கப்பா சிவாஜி வாங்கடா. அந்த சிவாஜியை கொஞ்சம் கூப்பிடுங்க. அவரை வா சிவாஜி இங்க வாப்பா. டா வா வாடா சிவாஜி வாடா. அடுத்து சல்லிட்டு மாடு இவருதான். அடுத்த ஜல்லிக்கட்டு தயாராகிறாரா? சல்லிட்டு போய் வந்தவரு. போய் வந்திருக்காரா? இந்த மாடு எப்படி பிடி மாடா இருந்திருக்கா இல்ல ஜெயிச்சிருக்கானே? ஜெயிச்சு போன மாடு. ஜெயிச்சு போன மாடு. போக்குல ரன்னிங்ல போச்சு. ரன்னிங்ல போயிருச்சு. ரைட். மாடு இப்போ மாடு தலை போட்டு மாடு இதாயிருச்சு காலு. வைத்தியம் பண்ணிருக்கு. சண்டை போட்டு மாடு காலை உதவி விட்டு மாடு பறிச்சிருச்சு. சரி மாடுக்கும் கால் இதாகிருச்சு. புடிச்சு கட்டி 8 பேர் சேர்ந்து பிடிச்சா பிடிக்க முடியல. கூட அது பிறகு ஒரு 4 ஆள் கூட்டு வந்து பிடிச்சி கட்டி மாட்டை சூடு வச்சு சரி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாடு பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு நாளைக்கு காலைல ஒரே தர மட்டும் 1 லிட்டர் பால் இருக்கும். ஆனா நீங்க இந்த தொழில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இதுல ஒரு 32 வருஷமா இருக்கீங்க. 32 வருஷமா இருக்கீங்களா?
இந்த வேலை எப்படின்னு எவ்வளவு கஷ்டமானது கொஞ்சம் சொல்லுங்க. இது கஷ்டம் தான் பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் லேசா இருக்கு. இது போய் அதுல காட்டுக்குள்ள அலைஞ்சு பார்த்து செஞ்சா தான் நமக்கு இதாகும். இல்ல உங்களுக்கு கூலி எல்லாம் எவ்வளவு கிடைக்கும், வருமானம் எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு மாசம் 5000 கிடைப்பாங்க. சரி. ஆனா நேரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க? இதுல ஒரு அப்படிதான் ஒரு குறைஞ்சது ஒரு காலையில ஒரு 10 மணிக்கே காட்டுவேன். சரிங்க. சாயந்தரம் தொழுவுக்கு போகும்போது மணி 5 மணி ஆயிடும். வேற என்ன 5 மணி வரையில இந்த மாட்டு கூட இதாவே இருக்கு. இந்த மலை மாட்டுக்கு வேற என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு? ஸ்பெஷல் வேற என்ன ஸ்பெஷல்? இந்த காட்டுல மேய்ஞ்சு வரலாம், வேற எந்த ஸ்பெஷலும் கிடையாது. எங்களுக்கு இதுக்குள்ளதான் நாங்க பூரா பாத்துட்டோம். எங்க வரைக்கும் மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போவீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்? ஒரு குறைஞ்ச ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட போகும். இங்க இருந்து வடக்கு விட்டோம்னா வீசி வரது வரையும் போகும். சரிங்க. சரி. நாங்க நேற்று மேய்ச்சல் குறைஞ்சிக்கிச்சு, பூரா மாறியும் போய்க்கிச்சு ஊருக்குள்ள, பூரா ஒண்ணுக்கு போச்சு. அதனால ஆள் குருவிக்கு யாருக்கும் டச்சப் இல்லாம டிஸ்டர்ப் இல்லாம ஆகும். மொத்தம் 3 ஐட்டமா இருக்கும். ஒரு ஐட்டம் வடக்கு வருவாங்க, ஒரு ஐட்டம் மேற்கு வருவாங்க. யாருக்கு தொந்தரவு இல்லாம வந்துடுறது.